இன்னும் ஒன்றும் புரியலையே கார்த்தி அம்மா. இதையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டா அவ்வளோதான், போச்சு போங்க. இப்போ இங்கிலீஷ் பேசுங்க. தேங்க் காட், மனுஷங்களை பற்றி புரிய உதவி செய்த கடவுளுக்கு நன்றி. ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னது புரிஞ்சிருச்சு? லாங்குவேஜா? லாங்குவேஜ், இடமாற்றங்கள், தோரணைகள், ஆட்டிடியூடு, இந்த மாதிரி எல்லாமா? மனுஷங்களை பற்றி புரிய உதவி செய்த கடவுளுக்கு நன்றி. கார்த்தி அம்மாவுக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு போல. ஆனால் பார்க்குறதுக்கு அன்புராஜன் ப்ரோவும் ஒன்று, கார்த்தியா சிஸ்டர் நீங்களும் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு பயம், அந்த ஆட்டிடியூடெல்லாம் பார்த்தோன்னா விஜயகாந்த் படத்தில் வர்ற மாதிரியே தான் இருக்கும். ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுமா கார்த்தியாம்மா. காலை கடிக்கிறாங்க, பரண்டுறாங்க, விளையாடுறாங்கலாம். காலை பரண்டி பரண்டி கோடை கூட இருக்குது. சொப்பா, தோலையே உரிச்சிட்டாங்க இப்போ பிள்ளைங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு புரிஞ்சிருச்சா கார்த்தியாம்மா? ஓகே. அன்புராஜன் ப்ரோ போயிட்டு வரேன், ஈவினிங் லைவில் பார்க்கலாம், ஓகேவா? அதாவது என்ன புரிஞ்சுது, நான் உங்களுக்கு உடனே சொன்னேன். ஓகே ஓகே, ஆமாம். ஆனால் எல்லாருக்குமே அந்த, எனக்கும் அது தோணுச்சு, அன்புராஜன் ப்ரோக்கும் அது தோணியிருக்கு. அன்புராஜன் ப்ரோ, நான் ஒரு தடவை பார்த்துட்டே போனேன். அப்போ ஒரு லைவில் ஹாய் மட்டும் போட்டால் அவங்க வந்து சப்போர்ட்டு இன்ன வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க அக்கா. பண்ணுவாங்க. நான் ஒரு தடவை ஸ்கிப் பண்ணி லைவ் ஸ்கிப் பண்ணி போகும்போது, அப்போது அந்த வேறு நாட்டுக்காரவங்க ஹாய் மட்டும் போட்டேன். அவங்க சேனலுக்கு வந்து சப்போர்ட்டு இன்ன வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க அக்கா. ஓகே ஓகே, சூப்பர் அன்புராஜன் ப்ரோ. அந்த மாதிரி தான் நானும் பண்ணுவேன். அவங்க லாங்குவேஜ் எனக்கு புரியலைனாலும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நானும் அவங்க வீடியோவில் சப்போர்ட் பண்ணுறேன். இதை சப்போர்ட் பண்ணி இமோஜி மட்டும் போடுவேன். மெசேஜ் போடுவீங்களா? நான் இமோஜி மட்டும்தான் போடுவேன் கேட் சேனலுக்கு. ஏதாவது ஸ்கிப் பண்ணும்போது வந்துச்சுன்னா, அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். நமக்கு வந்து சப்போர்ட்டாக வர்றாங்க, கேட் சேனலை ரசித்து பார்க்குறாங்க, கிட்டன்ஸ் கேட்பாங்க, கேட்டு இருந்தால் கொடுங்க கேட்பாங்க, கிட்டன்ஸ் கொடுப்பீங்களா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கேட்டை விரும்பி பார்க்குறாங்க. நம்ம அப்படி தானே நினைப்போம். அப்படி தான் நினச்சேன் நானும். இன்னொன்று, அவர் வந்து ஒரு ஆசிரியருங்கிறனால மதிப்பு வந்துச்சு எனக்கு. மதிப்புன்னா என்ன, ஒரு மரியாதை தான். நல்லவராக இருப்பாருன்னு. தப்பு கணக்கு போடக்கூடாதோ? எல்லா விஷயங்களையும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் போல். கார்த்தியா சிஸ்டர், கார்த்தியாம்மா, அன்புராஜன் ப்ரோ, மனோஜ் அக்கா, இடையில அக்கான்னு வர்றீங்க, ஏதாவது பேசுங்க. சாப்பிட்டீங்களா?